தள்ளி போடும் குணத்தை மாற்றுவது எப்படி? நமக்கு ஏதோ ஒரு விஷயம் உற்சாகத்தை தராது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள உருவாகும் போது தான் நாம அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த விஷயம் உருவாகுது. இன்னொன்று, நம்மளுடைய எனர்ஜியை சரியான அளவில் வச்சுக்காது. நம்மளை உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு இலக்கு இல்லாததுனால. ரெண்டாவது, நம்மளுடைய சக்தி நிலையை நம்ம சரியான நிலையில் வச்சுக்காததுனால. உற்சாகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த தள்ளி போடுற குணங்கிறது நமக்கு வரப்போகிறதே கிடையாது. இந்த 2 விஷயமும் நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய இலக்கை நீங்கள் எதை தீர்மானித்து போயிட்டுருக்கீங்கிறத கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் எப்படி சொல்கிறது, இதை பண்ணி தான் எனக்கு பிடிக்கல, இதை பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இதில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி உங்கள் இலக்கை மாற்றுறதுக்கு, உங்களை உற்சாகமாக மாற்றுற மாதிரி சில இலக்குகளை நிர்ணயித்து பாருங்கள். கண்டிப்பாக இது, ஏன்னா இதை செய்யணுங்கிற விருப்பம் வரும்போது தள்ளி போடுறதுங்கிறது எப்போவும் நடக்காது. இப்போவே செய்யலாமா, எல்லாமே இப்போவே செய்யலாமாங்கிற ஒரு தாட் வந்துடும். அதே மாதிரி உங்கள் எனர்ஜி லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். மெடிடேஷன், தள்ளி போடுறதுங்கிறது ஒரு விரக்தியான மனநிலைமையோட அடிப்படை குணம். எல்லாத்தையுமே ஏதோ ஒரு ஃபிலாசபி பேசிக்கிட்டு, இது இப்படி தான், அது அப்படி தான், இதெல்லாம் பேசி 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 இதனால என்ன நடக்க போகுது, அதனால இந்த மாதிரி ஃபிலாசபி பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த குணம் வரும். பார்த்துக்கலாம் அப்புறமா, இப்போ என்ன அவசரம். ஆனால் நம்ம தேவையில்லாத காரியம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், தேவையான காரியத்தெல்லாம் தள்ளி போட்டுட்டு. இதுக்கு காரணம் நம்ம முழுமையான விழிப்பில் இல்லாமல் இருக்கிறதுனால தான். ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா இதிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி.